வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் சகாப்தத்தை இந்திய திரையுலகோட ஈடு இணையற்ற இமயம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பத்தின ஒரு சுவாரஸ்யமான அலசலை தான் பார்க்க போறோம். இது வெறும் ஒரு நடிகரோட வாழ்க்கை வரலாறு கிடையாதுங்க. திரையில சிம்மமா கர்ஜிச்ச ஒருத்தர் நிஜ வாழ்க்கையில எவ்வளவு எளிமையான ஒரு சாமானியனா இருந்தார் அப்படிங்கிறத கேரளாவை சேர்ந்த கவிஞரும் நடிகருமான பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அவரோட பார்வையிலிருந்து நேர்ல பார்த்த மாதிரி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போகலாம். உலகமே கொண்டாடுற ஹாலிவுட் நடிப்பு சக்கரவர்த்தி மார்லன் பிராண்டோ ஒரு முறை என்ன சொன்னார் தெரியுமா? என்னைப் போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் அவரைப் போல் நடிக்க முடியாது அப்படின்னு வெளிப்படையாவே சொன்னார். யோசிச்சு பாருங்க, உலகமே வியந்து பார்க்கிற ஒரு கலைஞர் இப்படி சொல்றாருன்னா நம்ம நடிகர் திலகத்தோட கலைத்திறன் எந்த அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதுதாங்க அவரோட உண்மையான உயரம். பகுதி 1. ஒரு மாபெரும் கலைஞன், உலகளாவிய தடம். பாலச்சந்திரன் சுள்ளிக்காடும் அவரோட நண்பர்களும் ஒருமுறை சிவாஜி வீட்டிற்கு போயிருந்தப்போ நடந்த ஒரு நிகழ்வு இது. நடிகர் திலகம் ரொம்பவே பெருமையா சில புகைப்படங்களை அவங்களுக்கு காட்டினார். அதுல யார் யார் இருந்தாங்க தெரியுமா? எகிப்து முன்னாள் அதிபர் நாசர், ஹாலிவுட் ஜாம்பவான்களான ஒமர் ஷெரீப், ரிச்சர்ட் பர்டன், பீட்டர் ஓடுல், அப்புறம் பாலிவுட் நாயகன் ராஜ் கபூர். இவங்க கூட எடுத்த புகைப்படங்களை ஒவ்வொன்னா காட்டி தான் அவங்க கூட பகிர்ந்துகிட்ட விஷயங்களை ரொம்பவே உற்சாகமா பேசிட்டு இருந்தார். இதுவே அவர் எந்த லெவல்ல உலகளாவிய ஆளுமைகளோட பழகியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று. அவர் வாங்கிய விருதுகளோட லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நிஜமாவே மலைச்சு போயிடுவீங்க. கெய்ரோவில் நடந்த ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது, கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், உயரிய விருதான தாதாசாகே பால்கே விருது, இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி பிரான்ஸ் நாட்டோட செவாலியர் விருது. வேற எந்த விளக்கமும் தேவையில்லைங்க. இந்த பட்டியலே அவரோட பிரம்மாண்டத்தை நமக்கு தெளிவா சொல்லிடும். பகுதி 2. ஒரு சாமானியனின் பார்வையில், மைக் அனௌன்சரிலிருந்து மாபெரும் கலைஞனின் வரவேற்பறை வரை. இப்போ அப்படியே 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கேரளாவில எர்ணாகுளம் வீதிகள்ல சுட்டெரிக்கிற வெயில்ல ஒரு ஆட்டோ போயிட்டு இருக்கு. அதுல ஒரு ஒலிபெருக்கிய கட்டிக்கிட்டு, இன்று மதியம் சரியாக 3 மணிக்கு சிவாஜி கணேசன் நடிக்கும் தங்கப்பதக்கம் அப்படின்னு தொண்டை கிழிய ஒரு 18 வயசு பையன் கத்திட்டு இருக்கான். நாள் முழுக்க இப்படி கத்துனா அவனுக்கு கிடைக்கிற கூலி வெறும் 5 ரூபாய் தான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, இந்த நினைவுகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிற பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு தான். அந்த பையனோட வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. 1986ல இரும்பு பூக்கள் படத்தோட 50ஆம் நாள் விழாவில் சிவாஜி சார் முன்னிலையில பாலச்சந்திரன் ஒரு பேச்சாளரா அவரை முதன்முதலா சந்திக்கிறார். அதுக்கப்புறம் காலம் வேகமா ஓடுது. 1995ல இயக்குனர் ராஜீவ் நாத் மற்றும் திரைக்கதை ஆசிரியர் ஜான் பால் மூலமா ஒரு பட விஷயமா பேச சாட்சாத் அந்த நடிகர் திலகத்தோட வீட்டுக்கே, அவரோட சொந்த வரவேற்பறைக்கே இரவு விருந்துக்கு போற ஒரு அபூர்வமான வாய்ப்பு பாலச்சந்திரனுக்கு கிடைக்குது. பகுதி 3. சின்னையா சிவாஜியாக மாறிய கதை, நாடகக்கலையின் வேர்கள். சிவாஜி கணேசன் அப்படிங்கிற இமயம் எப்படி உருவானார் தெரியுமா? விழுப்புரத்துல சின்னையா கணேசனாக பிறந்த அவர் குடும்ப வறுமைக்காக தன்னோட 7வது வயசுலயே நாடக கம்பெனில சேர்றார். பள்ளிக்கூட படிப்பெல்லாம் அவருக்கு கிடைக்கல, நாடக மேடை தான் அவருக்கு எல்லாமே. அறிஞர் அண்ணாவோட நாடகத்துல சத்ரபதி சிவாஜியா இவர் நடிச்சதை பார்த்துட்டு தந்தை பெரியார் ஈவேரா அவர்கள் தான் இவருக்கு சிவாஜி கணேசன் அப்படின்னு பேர் வச்சார். அந்த பேரு தான் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல நீங்கா இடம் பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல தான் சிவாஜியோட உண்மையான கலை உணர்வை நம்ம பார்க்க முடிகிறது. இவ்ளோ பெரிய சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. சினிமா நடிப்பு ஒண்ணுமே இல்ல, நாடகத்துல நடிச்சப்போ அதை பார்த்த ஏழை சாமானிய மக்களோட முகத்துல தெரிஞ்ச அந்த ஆத்ம திருப்தியை வர்ணிக்க என்கிட்ட வார்த்தைகளே இல்ல அப்படின்னு சொல்றார். மக்கள்கிட்ட நேரடியா கிடைக்கிற அந்த கைத்தட்டல்கள் தான் தனக்கான உண்மையான விருதுனை நம்பின ஒரு பக்கா மேடை கலைஞன் அவர். பகுதி 4. மாபெரும் கலை பரிமாற்றம், வரவேற்பறையில் ஒரு உச்சகட்டம். விருந்துல பேசிட்டு இருக்கும்போது இயக்குனர் ராஜீவ்நாத் திடீர்னு சிவாஜி கிட்ட, வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தோட வசனம் எது இப்போ ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டார். பாலச்சந்திரனுக்கோ செம்ம நடுக்கம் ஆகிடுச்சு. ஐயோ, இவ்ளோ பெரிய மனுஷங்கிட்ட போய் இப்படி கேட்டுட்டாரேன்னு. ஆனா சிவாஜி என்ன செஞ்சார் தெரியுமா? தரை போனாலும் மறக்க முடியுமான்னு சொல்லிக்கிட்டே கண்களை மூடி சில நொடிகள் தியானிச்சார். அப்புறம் என்ன, தன் வேட்டி தலைப்பை புடிச்சுக்கிட்டு சடார்னு நாற்காலியிலேயே ஒரு சிங்கமா உருவெடுத்தார். நீ ஏற்பிடித்தாயா, களை வெட்டினாயா, கஞ்சி கலையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்கள் குழப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்துக் கொடுத்தாயா, நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா மானங்கெட்டவனே. அடடே, ஒரு காலத்துல ஒட்டுமொத்த தமிழகத்தை சிலிர்க்க வச்ச அதே வசனம். கொஞ்சம் கூட எனர்ஜி குறையாம கம்பீரமா சொல்லி முடிச்சுட்டு நெத்தில வழிஞ்ச வியர்வடை தொடச்சுக்கிட்டு திரும்பவும் அதே அமைதியான சாமானியனா சோஃபால உட்கார்ந்தார். இதை பார்த்து அங்கிருந்த எல்லாருக்கும் உடம்பே சிலிர்த்துருச்சு. அந்த அறைய ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போச்சுங்க. இதுதாங்க ஒரு அசல் கலைஞரோட விஸ்வரூபம். இங்கேதான் விஷயமே இருக்கு.
சிவாஜியோட அந்த பிரம்மாண்ட நடிப்பை பார்த்து மிரண்டு போய் உட்கார்ந்திருந்த பாலச்சந்திரனை பார்த்து ஜான்பால் என்ன செஞ்சார்னா, சிவாஜி சார் முன்னாடி லங்காலட்சுமி நாடகத்துல வர்ற இராவண வசனத்தை சொல்லி காட்டுன்னு தூண்டி விட்டார். பாலச்சந்திரனுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. நடிப்பு சக்கரவர்த்தி வீட்டுக்குள்ள போயான ஆக்டிங் பண்றதுன்னு பயந்து பதுங்கடார். ஆனா நம்ம சிவாஜி சார் ரொம்ப கேஷுவலா, சொல்லப்பா இங்க நாம எல்லாரும் நண்பர்கள் தானே, வெக்கப்படாம சொல்லுன்னு சொல்லி அவரை தட்டி கொடுத்தார். சிவாஜி சொன்ன அந்த வார்த்தைகள் பாலச்சந்திரனுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. அவரும் ஒரு நாடக கலைஞர் தானே. உடனே நாற்காலியிலிருந்து எழுந்து நேரா போய் சிவாஜியோட கால்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த இராவணன் வசனத்தை மெதுவா ஆரம்பிச்சு அப்புறம் ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சார். இலங்கையில் போர்க்கொடிகள் பறக்கட்டும், நான் வெல்வேன் அப்படின்னு அவர் பேசி முடிச்சதும், அப்பாடா, ஒரு மாபெரும் நடிகன் முன்னாடி ஒரு வழியா நாடக வசனத்தை பேசிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியிலையும் பெருமிதத்திலையும் கைகூப்பி நின்னார். பகுதி 5. கலைக்கு மொழி இல்லை. பணிவு, விருந்தோம்பல் மற்றும் மனித நேயம். பாலச்சந்திரன் வசனம் பேசி முடிச்சதும் சிவாஜி சார் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு, இராவண வேஷத்துல நீங்க நடிச்சா ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு மனசார பாராட்டினார். மலையாளம் அவருக்கு தெரியாட்டியும் கூட அந்த உணர்வையும் வாய்ஸ் மாடுலேஷனையும் ஒரு உண்மையான கலைஞனால மட்டும்தாங்க இவ்ளோ சரியா ரசிக்க முடியும். இது அந்த புதிய கலைஞனுக்கு கிடைச்ச லைஃப் டைம் அவார்ட்னே சொல்லலாம். இந்த அற்புதமான கலை பரிமாற்றத்துக்கு அப்புறம் நடந்த விருந்து அவங்களோட அளவற்ற அன்பை நமக்கு காட்டுச்சு. சிவாஜியோட மனைவி கமலா அம்மா ரொம்ப அருமையான சுவையான ஒரு விருந்தை ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா அதை விட பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த நடிகர் திலகமே தன் விருந்தினர்களோட ஒன்னா உட்கார்ந்து தன் மனைவியோட சேர்ந்து அவங்களுக்கு உணவை பரிமாறினார். விருந்து முடிஞ்சு அவங்க கிளம்பும்போது செவாலியர் விருது வாங்கின அந்த மாமனிதரும் அவர் மனைவியும் வாசல் வரைக்கும் நடந்து வந்து கைகூப்பி வழி அனுப்பி வச்சுட்டு அந்த கார் கண்ணிலிருந்து மறையிற வரைக்கும் அப்படியே நின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். ஒரு காலத்துல வெறும் 5 ரூபாய்க்காக ஆட்டோவுல கத்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு சாதாரண இளைஞன் இன்னைக்கு அதே தென்னிந்திய நடிப்பு சக்கரவர்த்தியாலேயே வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பப்படுறான். ஒரு உண்மையான கலைஞனோட ஆகப்பெரிய மகத்துவம் அப்படிங்கிறது அவர் வாங்கின அந்த உலகளாவிய விருதுகள்ல மட்டுமா இருக்கு? கண்டிப்பா இல்லைங்க. தான் வீட்டுக்கு வந்த ஒரு சாதாரண சக கலைஞனை மதிச்சு அவனுக்கு அன்பா உணவளிச்சு வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைக்கிற அந்த மாபெரும் பணிவுல தாங்க அந்த மகத்துவம் முழுமையடையுது. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்ம அலசல நிறைவு செய்வோம். நன்றி.